நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார பலன்களை சொல்ல இருக்கிறோம். 8/3/2021 முதல் 14/3/2021 வரை. இப்போது கிரகங்களின் நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். ரிஷபத்தில் ராகு செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, தனுசுவில் சந்திரன், குரு சனி மகரத்தில் இருக்கிறார்கள். முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. 14ஆம் தேதி காலை முதலே மீனம் சென்று பலனை தர இருக்கிறார் சூரிய பகவான். தனுசுவில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் மீனம் வரை சென்று சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார். இப்போ கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம். இந்த வாரத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. இறந்து போன நமது முன்னோர்களை வழிபாடு செய்தல் மிகவும் அவசியம். அற்புதமான ஒரு நாள் அமாவாசை. இந்த அமாவாசைன்னு சொல்லும்போதே நமக்கு நினைவுக்கு வருகிறது, நம்ம திருவள்ளுவர் வீரராகவ பெருமாளை வழிபாடு செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பான ஒரு நிலைங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை வழங்க இருக்கிறது கிரகங்கள் இந்த வாரத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் மிதுன ராசியை பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், காரியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா கும்பத்தில் இருக்கிறாங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் போய் ராசி அதிபதி அமர்ந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், எல்லாம் திருப்திகரமாக போகக்கூடிய நேரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் அப்படின்னும்போது குரு பார்க்குறாருங்க. குரு பார்க்க கோடி நன்மை. பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையால் வீடே கலகலப்பாக இருக்கும். மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக அமைதியாக இந்த வாரம் செயல்படுவார்கள். அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை முக்கூட்டு கிரகங்கள் பார்க்குதுங்க. சூரியனும் பார்க்குறார், புதன் சுக்கிரன் பார்க்குறார். எடுத்த காரியங்கள் 100% வெற்றி பெறும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதாவது மாத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். உங்கள் தேக ஆரோக்கியமும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடம் துலாம். துலாத்தினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார். 5 கூடியவன் நல்லவன். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக பெற்று வருவீர்கள். பிள்ளைகளால் மேன்மை பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாரம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடம் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உங்களை தத்து எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். அதாவது தகப்பனால் உங்களுக்கு பொருள் வரவு, பண வரவு இருக்கும். பெண்களால் ஆதாயம் இருக்கும். தாய்மாமனால் அனுகூலம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதரவை தரும், ஆதாயத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதனால் வேலை பார்க்குறவங்களுக்கு உடன் பணிபுரியும் பணியாளர்கள் கோஆப்ரேஷன், அதாவது ஒற்றுமையாக செயல்பட மாட்டார்கள். கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க. மேலதிகாரியும் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார். கருத்து வேறுபாடு இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்குறதால ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் வேலையிலையும் பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் அதே நிலைதான். மற்றபடி சிறப்பாக பணியாற்றி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 11ஆம் வீட்டு அதிபதி 12இல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, மற்ற பணியாளர்களும் சிறப்பாக பணியாற்றி ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் ஒரு சிலருக்கு அமைஞ்சு சந்தோஷம் அடைவீர்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று சம்பாத்தியம் நல்ல வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். சுப செலவுகளையே உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. உங்களுக்கு 9, 10, 11 ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் கூடிய மட்டும் நீங்கள் புதிய நிகழ்வுகளை, அதாவது புதுசாக ப்ராஜெக்டை எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.